பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யாலி பிஸ்னஸ் பூஸ்ட் எப்படிப்பட்ட சர்வீஸ் கொடுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, இப்படி லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய ட்ரைனிங், நிறைய எக்ஸிக்யூஷன் பண்ணாலும் ரேண்டமாக பண்ணுவாங்க. நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா அனலைஸ் பண்ணுறோம். எக்ஸிஸ்டிங்காக மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணியிருக்கீங்க, சேல்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் என்ன இருக்குது, அதில் நீங்கள் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டா என்ன சொல்லுது? பிகாஸ் தரவுகள், ஒரு தகவல்கள் தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத சரியாக சொல்லும். மாதம் என்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்கு அப்படின்னு சொன்னோம், அந்த பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, நான் ப்ராஃபிட் மார்ஜின் 5% வச்சுருக்கேனா, 10% வச்சுருக்கேனா, எத்தனை % வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு டேட்டா தான் உதவ போகுது. ஸோ டேட்டாவின் அடிப்படையில், டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங்கோ, சேல்ஸோ, கஸ்டமர் சர்வீஸோ எந்த ஒரு பார்ட்டை நம்ம பார்க்குறப்போ அது வேறு ஒரு கோணத்தில் போகும். அது நமக்கு ஒரு பெரிய அசட் ஆகும். நாங்கள் அதை தான் பண்ணுறோம். உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் அப்படி கொண்டு போகணும் அப்படின்னாலே டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், இல்லைன்னா டேட்டாவை க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு எதையுமே கையாளணும். அந்த ஸ்ட்ராட்டஜி சீசனபுளாக எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரியும். ஸோ ஆடி மாதத்தில் ஒரு ஆஃபர் போடுறோம், அதே நம்ம மார்ச்சில் கொண்டு போகிறப்ப அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ எந்தெந்த டயத்தில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி வேலை பார்க்கும், சேல்ஸில் எந்த சேல்ஸ் நமக்கு நல்லா பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்க போகுது, நெட் ப்ராஃபிட் கொடுக்க போகுது, கஸ்டமர் சர்வீஸை எப்படிலாம் என்கேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நாங்கள் இந்த ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். மறக்காமல் இந்த ட்ரைனிங்கை கலந்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது.